வந்து தொண்டையில போய் அந்த வயிற்றுல போய் இறங்கணும்னே அவர் அடையக்கூடிய ஆனந்தத்தை சொல்லி வாழ முடியாது. ஒரு கடுமையான ஒரு உச்சி வெயில், மே மாதம், ஜூலை, ஜூன் மாதம் போன்ற ஒரு நிலையில் ஒரு வெயிலில் ஒருவர் நடந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு உஷ்ணத்தை, சூட்டை அவர் எதிர்கொள்வாரோ அதை விட பன்மடங்கான அந்த வெப்பம், சூடு வாயுமண்டலத்தை பயணம் மேற்கொள்ளும் போது ஏற்படும். அப்படிப்பட்ட பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அந்த பயணத்தை மேற்கொண்டு அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. இறுதியாக ஒரு தண்ணீர் கிணற்றை பார்த்து தண்ணீர் அருந்துகிறார். அருந்துட்டு மேல வர தண்ணி குடிச்சிட்டு வராங்க. வரும்போது என்ன ஆகுது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாய் என்ன பண்ணுது, அதற்கு கடுமையான தண்ணீர் தாகம். இப்படி ஒரு நாய்க்கு கடுமையாக தண்ணீர் தாகம் ஏற்பட்டு அது கிணத்துல போய் இறங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு அறிவும் இல்லை, வசதியும் கிடையாது. அப்படி போனோம்னா நம்ம மேல வர முடியாது, இறந்து போயிடுவோம் என்ற ஒரு அறிவை எல்லாம் நம்ம அதற்கு கொடுத்துருக்கான். அவங்க சுத்தி குத்தி பாக்குது, அதனால எதுவும் பண்ண முடியல. அப்ப அந்த நபர் உணர்றாரு. என்ன உணர்றாருன்னா, நாம் இப்படிதான் இருக்கோம், நாம அந்த பயணத்தில் இருக்கும்போது கடுமையான பயணம், அந்த கடுமையான பயணத்தை வந்து உஷ்ணம் ஏற்பட்டது, தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதேனும் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். இறுதியில் இந்த கடற்கரை பார்த்தோம், தண்ணீர் அருந்தினோம், நம்முடைய தாகம் விட்டுவிட்டது. அதே போன்றுதான் நாய்க்கு இருக்கும். இந்த நாய் இதே போன்றுதானே தண்ணீரை தேடிக் கொண்டிருக்கும், ஆய்ந்து கொண்டிருக்கும். அந்த நிலையில் அவர் என்ன பண்றாரு, மீண்டும் அவர் கிணற்றில் இறங்கி, எப்படி கிணற்றில் இறங்குறாரு, இந்த தடவை அவர் தண்ணீர் வருவதற்காக இறங்குறார். அவர் இறங்குவது தன்னுடைய காலுறையை எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றில் இறங்கி அதில் தண்ணீரை பிடித்து வந்து அந்த நாய்க்கு புகுத்துகிறார். அந்த நாய் தாகத்தை துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கு என்ன பண்றாரு, அந்த பட்டிசனைகளில் ஒருவர் தண்ணீரை ஊற்றுகிறார். இந்த ஒரு செயல் என்ன பண்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த ஒரு செயலை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு அடியான் இவர் அந்த நாய் படக்கூடிய துன்பத்தை உணர்ந்து அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாலே, இந்த நபருடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருடைய பாவத்தை மன்னித்தான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்டவர்கள இடத்துல அவர் இறங்கி காலுறையில தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை வாயில் கட்டிக்கொண்டு மேலே வந்து அந்த நாய்க்கு அவர் புகட்டுகிறார், தண்ணீரை கொடுக்கிறாங்க. அந்த நாய் அந்த தண்ணீரை குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டது. இந்த செயல் எல்லாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு தியாகம், எப்படிப்பட்ட ஒரு அந்த மனிதாபிமான கருணை உள்ள ஒரு நாயை படக்கூடிய கஷ்டத்தை உணர்விய, அது தண்ணீர்ல தண்ணி தாகத்தில் தவிக்கின்ற ஒரு வேதனை நீ உணர்ந்ததன் காரணத்தினால் அதன் மீது நீ கருணை படுகிறாய், அதன் மீது நீ பரிதாபப்படுகிறாய். உன்னை படைத்த நான் உன் மீது நான் கருணை காட்டுகின்றேன், நீ அந்த நாய் மீது காட்டின கருணை விட பல மடங்கு நான் உன் மீது காட்டுகின்றேன். இந்த ஒரு காரியத்திற்காக தண்ணீர் என்ற அந்த ஒன்றை அந்த நாய்க்கு நீ போட்டதற்கு காரணத்தினால் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதை சொன்ன மாத்திரத்திலேயே கேட்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவர் ஒரு பிராணிக்கு, ஒரு கால்நடை, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். நாய்க்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நாம என்ன பண்ணுவோம், இந்த நாயை இந்த ரோட்ல சுத்தக்கூடிய அந்த விலங்கை நமக்கு ரொம்ப அருப்பமா பார்ப்போம், நல்லா அடிப்போம், அதை தூக்குவோம், அதை நம்ம எதை தொந்தரவு செய்யாது, அது பாட்டு ஒரு மூலையில போகும். அதற்கு நாம் தொந்தரவு மேற்கொள்வோம், அதை அடித்து உழைத்து அதை வேதனை செய்வோம். அதை போன்ற ஒரு அற்பமாக கருதக்கூடிய ஒன்றாகத்தான் நம்ம அது கால்நடையில பார்ப்போம். அதே போல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இது போன்ற மிருகங்களுடைய விஷயத்தில் உதவி செய்வதும் மறுமையில் நற்பலனை கொடுக்குமா நமக்கு? இந்த அற்பமான கால்நடை, அந்த மிருகம், அதற்கு செய்யக்கூடிய உதவி, அதற்கு அளிக்கக்கூடிய உணவு, தண்ணீர், இன்னும் அதை பராமரிப்பது, இது போன்ற காரியத்தை செய்வதன் மூலியமாகவும் நமக்கு மறுமையில் நற்பலன் கிடைக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஆமா, நீங்கள் உயிரின் முறை விஷயத்தில் எப்படிப்பட்ட உயிரினமாக இருந்தாலும் சரி, உயிரினம் முறை விஷயத்துல நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்பது மறுமையில்
இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு பிராணி, ஒரு நாய் தாகத்தால் தவிக்கிறது. அந்த நாய்க்கு கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரித்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்றால் சின்ன சின்ன விஷயம். ரோட்ல போறோம், ஒரு வாங்குறோம், ஒரு நாய் கஷ்டப்பட ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போடுறோம், ஏதோ ஒன்று ஒரு மாட்டுக்கு ஏதோ ஒரு தீவனத்தை கொடுக்குறோம், ஆட்டுக்கு ஏதோ ஒரு தீவனம், ஏதோ ஒன்று ஒரு உதவி செய்யறோம். கால்நடைகளை அதுக்கு தொந்தரவு தராமல் நம்ம நடந்து சென்றாலே அது ஒரு நன்மை. நம் உள்ளத்தை அறியக்கூடிய நல்லா, நீ எந்த எண்ணத்துல அதற்கு நீ உதவி செய்யல, எந்த எண்ணத்துல அதை நீ பராமரித்த, அதை நீ கவனித்துக் கொண்ட என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து நாளைக்கு மறுமையில் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு பின்னால் சொல்கிறார்கள், இறையச்சத்தை குறித்து பல செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டு வரும்போது, இத்தகுல்லாஹல் பாரி, நீங்கள் கால்நடை விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது ஒரு பிராணி, அது வாய் பேச முடியாது. இன்றைக்காவது என்ன சொன்னான், அந்த ப்ளூ கார்ஸ் அந்த கிராஸ் ஏதோ இருக்கு, ஒரு நாயை தொந்தரவு பண்ணாலோ, ஒரு மாட்டை அடித்து அதை தொந்தரவு செய்தாலோ, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வரும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பான், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவனுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பிராணியை நாம் துன்புறுத்துவோமேயானால், அந்த பிராணியை நாம் அடித்து அதை நோய்வினை செய்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம்மை பிடிப்பான், நம்மை கேட்பான் என்ற அச்சம் எவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் பிராணிகளோட விஷயத்துல எச்சரிக்கையா இருப்பாங்க, அல்லாஹ்வை பயப்படுவாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிராணிகளோட விஷயத்துல, கால்நடைகளோட விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கன்றாங்க. இது ஒரு செய்தியா. இன்னொரு செய்தி வருகிறது, அது முஸ்லிமில் 4517 செய்தியாக வருது. முதல்ல சொன்ன செய்தி, ஒரு சாதாரண ஒரு நபர் அவர் ஒரு வழியில பயணம் மேற்கொள்கிறார், தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது, அவர் தண்ணீர் குடிச்சிட்டு கால்நடை கொடுக்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அங்கீகரித்தார், பாவத்தை மன்னிச்சு. இந்த செய்தியில என்ன வருது பாத்தீங்கன்னா, ஒரு பெண், அவனும் பனு இஸ்ரவேலரை சேர்ந்த ஒரு பெண். எப்படிப்பட்ட பெண் என்றால், அவர் ஒரு விபச்சாரி. எப்படி? அவங்க ஒரு ப்ராஸ்டியூட். அந்த விபச்சாரி என்ன பண்றாங்க, இதே போன்று கடுமையான வெப்பம் நிறைந்த ஒரு நாளன்று கிணற்றை சுற்றி வரக்கூடிய ஒரு நாயை பார்க்கிறாங்க. இவங்களுக்கு தாகம் கிடையாது, இவங்க அந்த வழியா போறாங்க, ஒரு நாய் இருக்கிறது, அந்த நாய் கிணற்றை சுற்றி கொண்டிருக்குது. எப்படி போய் தண்ணியை கொடுப்பது, தாகத்தை தணிப்பது என்று அந்த நாய்க்கு தெரியல. நாங்க தொங்க போட்டபடி ஈரவனை நக்கிட்டே இருக்கு. அப்படியாச்சும் தன்னுடைய தாகம் அடங்குமா என்பதை அதை நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க, அந்த பெண்மணியும் தன்னுடைய காலுடைய சாக்ஸை கொண்டு, அந்த காலத்துல சாக்ஸ் என்றால் இன்றைக்கு துணி சாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு தோலாலான இல்ல இன்னொரு வேற ஒரு பொருளாலான சாக்ஸா இருக்கும். அதை துணியா இருந்தாலும் கூட அதை முடிச்சுட்டு வந்து அதை கிழித்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையில அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, கிணற்றில் இறங்கி தண்ணீரை பிடித்துக் கொண்டு வந்து அந்த நாய்க்கு போடுகிறார்கள். இந்த நாய்க்கு எது தாகத்தால் தடுத்துக் கொண்டிருந்ததோ, வெயில் உச்சத்தை எதிர்கொள்ள முடியாமல் நாக்கை தொங்கவிட்டுக் கொண்டு தன் நீரமண்ணை தடை கொண்டிருந்ததோ, அந்த நாய்க்கு அந்த பெண் தண்ணீர் போடுகிறார். யாரு? விபச்சாரம் செய்தவர். விபச்சாரம் என்பது மார்க்கத்தில் ஒரு பெரும்பாவம், தண்டனைக்குரிய பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்த அந்த பெண் செஞ்ச பாவமும் பெரிய பாவம், விபச்சாரம். ஆனா அவங்க செஞ்ச காரியம் ரொம்ப அற்பமான காரியம். என்ன காரியம்? ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டுனாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நீ அந்த நாய் மீது கரிசனம் காட்டினாய், அந்த நாயுடைய தாகத்தை நீ தீர்த்தாய், அதன் காரணமாக நீ செய்த பாவம் பெரிய பாவமாக போச்சு. நீ செய்தது பெரிய குற்றம், இருந்த போதிலும் உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விபச்சாரியுடைய பாவத்தை மன்னித்தான் என்ற செய்தி முஸ்லிம்ல 4517 செய்தியாக பதியப்பட்டுள்ளது. பண்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2 ஹதீஸ்களில் இருந்தும் நாம் பார்க்கக்கூடிய, நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஒரு பிராணி, நாம் எந்த பிராணியை வெறுப்போமோ, மார்க்கத்துல நாய் வந்து தடுக்கப்பட்ட ஒன்று, அதற்காக அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதில் ஒரு நஜீஸ் இருக்கிறது, அதன் மூலியமாக மனிதனுக்கு பாதிப்பு இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் கூட அது ஒரு நாய், அது ஒரு பிராணி.
அங்கீகரித்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட கருணை பாருங்கள். நீ அந்த பிராணி மீது கருணை கொண்டாய், அவனை விட அதை விட நான் உன் மீது அதிகம் கருணை காட்டுகின்றேன், உன் மீது அதிகம் அன்பு வைக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இது போன்ற காரியங்களும் வாய்ப்பாக அமைகிறது. அதனால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதையானால் குறிப்பாக மிருகங்கள், கால்நடைகள், வீட்டு வளர்ப்பு பிராணிகள் இதற்கு செய்யக்கூடிய பணிவிடைகளுக்கும் மார்க்கம் நமக்கு நன்மை வழங்குகிறது. அதற்கு மாறாக நம்முடைய பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து மன்னிக்கின்றார் என்றால் இது போன்ற பிராணிகளுடைய விஷயத்திலும் கருணை காட்டக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்க வேண்டும் என்பதை கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நாளைக்கு பெரும்பாவங்கள் சம்பந்தமாக மார்க்கம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறது, அதற்கு எப்படி பாவ மன்னிப்பை தேடினார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நம்முடைய பார்வையில் அது பெரும்பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சாலும் நான் மன்னிப்பதற்கு தயார், அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சாலும் பரவாயில்லை, மீண்டும் நீ மன்னிப்பு கேளு, நான் தருகின்றேன் என்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவான் என்பதை புரிவதாக விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.